Don't forget to like, subscribe and share the videos. ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பன்னா இது கைண்ட் ஆஃப் வந்து அவார்டு வந்து நியூவாக ஒரு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு கிடையாது, சயின்டிஸ்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவார்டி சிஸ்டம் தான் வந்து இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட் ஃபார்மில் RVPன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் 2024 அவார்டிஸ் இன்க்ளூடிங் சந்திரயான் 3 டீம். சந்திரயான் 3 வந்து நமக்கு தெரியும், மூணோட சதன் ஏரியாவில் வந்து லேண்ட் பண்ணக்கூடிய அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அந்த இதில் ஒர்க் பண்ணக்கூடிய டீமுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த RVP போய் பார்க்குறப்ப வந்து செஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஒரு சயின்ஸ் ஃபீல்ட்லையோ இல்லைன்னா டெக்னாலஜி ஃபீல்ட்லையோ இல்லை இன்னோவேஷன் ஃபீல்ட்லையோ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் செட்ஸ் தான் வந்து இந்த RVPன்னு சொல்லி சொல்கிறாங்க. டு ரெகக்னைஸ் த நோட்டபிள் அண்ட் இன்ஸ்பைரிங் கான்ட்ரிபியூஷன் மேட் பை த சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் individually or in the teams in the various fields. It is one of the highest recognition. இது வரைக்கும் சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அவார்டில் வந்து ஒரு ஹையஸ்ட் இதுதான் இந்த RVPன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன்ஸ். இதோட எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னன்னா, எனி இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒர்க்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாத் பிரேக்கிங் ரிசர்ச், இன்னோவேஷன் ஆர் டிஸ்கவரி. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு தனி மனுஷன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எனி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்க்குறப்ப டெக்னாலஜி ஆர் டெக்னாலஜி லீட் இன்னோவேஷன் அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங் ரிசர்ச் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நம்ம சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரியாக வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த அவார்டிஸ்க்கு வந்து நாமினேஷன் ஆவாங்க. அது ஒரு கமிட்டி வந்து எக்ஸாமின் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஸ்டேயிங் இன் த அப்ராட். நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாரின்ல வந்து இருக்கலாம், ஃபாரின் கண்ட்ரிஸ்ல ஸ்டே பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டியோ இல்லைன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டிஸ்க்கோ வந்து ஹெல்ப் பண்ண விதமாக வந்து ஒரு இன்னோவேஷன் வந்து டிஸ்கவரி பண்ணுறது, இல்லைன்னா ஒரு நியூ டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் த திஸ் செட்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ். இது வந்து எந்தெந்த மாதிரி ஃபீல்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், மெடிசின், இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ், என்விரான்மெண்டல் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன், அட்டாமிக் எனர்ஜி, ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த மாதிரி 13 ஃபீல்டில் இருந்து மட்டும்தான் இவங்க வந்து சயின்டிஸ்ட்டு, இன்னோவேட்டர்ஸு, டெக்னாலஜிஸ்டையும் ஃபைன் பண்ணி தே ஆர் கிவிங் த அவார்ட்ஸ் டு தம். நெக்ஸ்ட் திங் வாஸ் இதில் வந்து எந்தெந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. There are 4 categories in the RVP. First thing was Vigyan Ratna. It's a kind of name was similar to the Bharat Ratna, kind of same name given to the scientist in the name of Vigyan. Vigyan means we can know in the Tamil word we can say Vignyanam. We know that word Vigyanam, that means Vigyan. Vigyan Ratna means lifetime achievements and contributions made by any field of the science and technology. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லைஃபே வந்து ஒரு இன்னோவேஷனுக்காக, ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்காகவோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த அவார்டுக்கு வந்து எலிஜிபிள். நம்ம பார்க்குறப்ப வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னா நம்பி நாராயணன் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ராமானுஜம், சர் CV ராமன், இந்த மாதிரி பர்சன்லாம் இப்போ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான விக்யான் ரத்னாவுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்யான் ஸ்ரீ, சேம் லைக் பத்மஸ்ரீ அண்ட் டிஸ்டிங்யூஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் எனி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கணும் அந்த இன்னோவேஷனுக்காகவோ இல்லைன்னா டெக்னாலஜி டிஸ்கவரிக்காகவோ. நெக்ஸ்ட் வாஸ் விக்யான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அவார்டு எதுக்காகனா யங் சயின்டிஸ்டுக்காக கொடுக்கக்கூடியது. அப் டு த ஏஜ் ஆஃப் 45 ஏஜ் இருக்கக்கூடிய யங் சயின்டிஸ்ட் வந்து ஒரு இன்னோவேட்டிவான விஷயம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அது மூலியமா வந்து சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க இந்த அவார்டுக்காக. நெக்ஸ்ட் வாஸ் விக்யா டீம் கம்பரைசிங் ஆஃப் 2 or 3 more scientists, technologists or innovators who have made exceptional contribution in any field of science and technology. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி சந்திரயான் 3 டீம் வந்து
இந்த விக்யான் டீமுக்காக தான் வந்து அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இது எந்த கமிட்டி அப்படின்னா ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் கமிட்டி தான் ஹெட்டட் பை த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் ஹெட்டடாக இருக்கக்கூடிய இந்த RVP கமிட்டி தான் வந்து நாமினிஸ்லாம் செலக்ட் பண்ணி அதில் வந்து யாருக்கு வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவார்டு கொடுக்கறது வந்து இந்த கமிட்டி தான். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து 23 ஆகஸ்ட் எப்போனா நேஷனல் சயின்ஸ் டே, ஸ்பேஸ் டேன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஸ்பேஸ் டேல தான் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து செரிமனி வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரெசிபெண்ட் யாரு அப்படின்னா பயோகெமிஸ்ட் கோவிந்தராஜன் பத்மநாபன். இந்த சயின்டிஸ்ட் தான், பயோகெமிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவார்டு வந்து வாங்க போறாங்க.